டிஸ்க்ளைமர், இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸஸ் அண்ட் நாட் அ ப்ரொஃபஷனல் அட்வைஸ். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்ஏ பார்ட் 1. இதில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்து லோக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான். சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்ட் 2ல கவர் பண்ணுவோம். இப்போ லோக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னு பார்த்தாக்கா வந்து ஒன்று அந்த சிரிஞ்ச்னால அண்ட் இன்னொன்று அந்த லோக்கல் அனஸ்தெட்டிக் சொல்யூஷன்னால. ஸோ அந்த சிரிஞ்ச்னால அப்படின்னு பார்த்தாக்கா நீடில் பிரேக்கேஜ், சொல்யூஷன்னாலன்னு பார்த்தாக்கா வந்து ப்ரொலாங்ட் அனஸ்தீசியா, ஃபேஷியல் நர்வ் பேராலிசிஸ், ஆக்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி வந்து பேஷண்ட் ரிலேட்டட், ட்ரிஸ்மஸ், ஹெமட்டோமா, பெயின் ஆன் இன்ஜெக்ஷன், பர்னிங் ஆன் இன்ஜெக்ஷன்லாம் வந்து டாக்டரோட கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் இன்ஃபெக்ஷன், எடிமா, ஸ்லஃபிங் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் போஸ்ட் அனஸ்தெட்டிக் இன்ட்ராவல்யூஷன் வந்து டியூ டு பேஷண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தாக்கா நீடில் பிரேக்கேஜ் பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் சிரிஞ்சோட பேரல் அண்ட் இதுதான் வந்து இந்த பார்ட், இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த நீடலுக்கும் இந்த சிரிஞ்சுக்கும் இந்த ஜங்ஷன் பேர் தான் வந்து ஹப்பு. மோஸ்ட்லி வந்து இந்த ஹப்பு தான் வந்து வீக்கர் பாயிண்ட். எந்த ஒரு சிரிஞ்சு எடுத்தாலும் ஈஸியாக பிரேக் ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி வந்து பிரேக் ஆகும் நீடில் பிரேக்கேஜ் நம்ம சிரிஞ்சஸ்லாம். எதனால இது நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா வந்து இந்த ஷாஃப்ட்ல தான் வந்து, அதாவது இந்த 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 இடத்துல வந்து நம்ம பெண்ட் பண்றோம் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் பல்பிள் இன்ஜெக்ஷனோ இல்லாட்டி இன்ட்ராஷியஸ் இன்ஜெக்ஷனோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டா பெண்ட் பண்ணுவோம். அந்த பெண்டிங்னால வந்து நீடில் பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல பேஷண்ட் வந்து சடனா மூவ் ஆகுறாங்க, அந்த டைம்ல வந்து பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் போன்ல வந்து ஃபோர்ஸா கான்டாக்ட் ஆயிடுச்சு, அந்த டைம்லயும் வந்து சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா வந்து முதல்ல விசிபிளா இருக்கா இல்லை விசிபிளா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் விசிபிளா இருக்கு அப்படின்னா என்ன பண்ண போறோம்னு பார்த்தா ஒரு ஹீமோஸ்டாட்டை வச்சு அந்த நீடில் வந்து ஹோல்ட் பண்ணி அந்த நீடிலோட டிப்பை வந்து அந்த விசிபிளா இருக்க டிப்பை ஹோல்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா வந்துடும். சப்போஸ் நான் விசிபிள் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ரேஸ் எடுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஜிஓ, எம்ஆர்ஐ ஆர் சிடி எது அப்ளிகபிளோ அதை எடுக்கணும். மோஸ்ட்லி ஓபிஜி அண்ட் சிடி தான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த இதை பார்த்துட்டு எங்க லொகேஷன் பார்த்துட்டு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனை ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் நீடில்ஸ் யூஸே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஏன் கேட்டாக்கா வந்து ஷார்ட் நீடில்ஸ் வந்து உள்ள ஹப் வரைக்கும் போற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியா பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி 30 காஜ் சைஸ் நீடில்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கிறதுனால டிஷ்யூல நல்லா டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால 30 காஜ் நீடில்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நீடில்ஸை பெண்ட் பண்ணக்கூடாது. சாஃப்ட் டிஷ்யூல இன்சர்ட் பண்ணும்போது பெண்ட் பண்ணா அது பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஹப் வரைக்கும் இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஹப் வரைக்கும் இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து ஹப் தான் வந்து வீக்கர் பாயிண்ட். நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது சப்போஸ் மாட்டிக்கிச்சு இல்லை பிரேக் ஆயிடுச்சு நம்மளால விட்டுற முடியாது. அண்ட் அதே மாதிரி இம்மெச்சூர் சில்ட்ரன் ஆர் ரொம்ப பேஷண்ட் ஆர் பிசிக்கலி காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட், அவங்க மென்டலி காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட், அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து தே ஆர் ப்ரோன் டு மேக் சடன் மூமெண்ட். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். இதுதான் நீடில் பிரேக்கேஜ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தாக்கா பாரஸ்தீஷியா. பாரஸ்தீஷியா அப்படின்னா வந்து பர்சிஸ்டன்ட் அனஸ்தீசியா. நம்ம ஒரு டியூரேஷன் ஆஃப் அனஸ்தீசியாக்கு மேல பர்சிஸ்டண்டா இருக்கிறது, அதுக்கு தான் பாரஸ்தீஷியா. ஸோ இதை வந்து எப்படி வந்து இது பண்ண போறோம் அப்படின்னாக்கா வந்து முதல்ல காசஸ் பார்க்கணும். எதனால அப்படின்னு பார்த்தாக்கா வந்து நர்வுக்கு ஏதாவது ட்ராமா ஆயிடுச்சு நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது, ஆர் அந்த லோக்கல் அனஸ்தெட்டிக் சொல்யூஷன் வந்து ஆல்கஹால் இல்லாட்டி வந்து ஏதாவது ஸ்டெரிலைசிங் சொல்யூஷனால வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு. அனஸ்தெட்டிக் சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி இந்த ஆல்கஹால் ஸ்டெரிலைசேஷன்
சொல்யூஷனால கண்டாமினேட் ஆயிடுச்சு. ஸோ அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு இரிட்டேஷன் இதுவாகும். அதனால பெரஸ்தீசியா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சப்போஸ் ஆல்கஹால் சப்போஸ் அதில் இருந்துச்சுன்னா அது வந்து நியூரோலைட்டிக், அது வந்து நர்வ் செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிட்டுரும். ஸோ பெரஸ்தீசியா வந்து கொஞ்சம் நாளுக்கு மந்த்ஸ் இயர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது நர்வ் ஷீத்தை வந்து லைட்டாக தொட்டுட்டோம் அப்படின்னாலும் இதுவாகும். அண்ட் ஹெமரேஜ் சப்போஸ் ப்ளீடிங்னால வந்து வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தாக்கா வந்து ப்ரோட்டோகால் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து அட்ஹேர் பண்ணணும். ஸோ அதனால வந்து அந்த ப்ரோட்டோகால் ஸ்ட்ரிக்டா அட்ஹேர் பண்ணிட்டோம்னா வந்து இன்ஜெக்ஷன் ப்ரோட்டோகால் நம்ம வந்து இந்த பெரஸ்தீசியா வந்து நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்படி இதை மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தாக்கா நல்லா பேஷண்ட் கிட்ட பேசி அவங்களை ரீஅஷூர் பண்ணிட்டு சர்ஜிக்கல் ரிப்பேர் தேவைப்பட்டுச்சுன்னா லீஸ்ட் ப்ராபபிள் கேசஸ்ல தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதை பண்ணலாம். அதுக்கு வரைக்கும் வந்து அவங்க வந்து ரெவ்யூ பண்ணிட்டு இது பண்ணிட்டே இருக்கும். அண்ட் டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ப்ரொவைடட் பேஷண்ட் வந்து டாக்டரும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னா. அடுத்து வந்து ஃபேஷியல் நர்வ் பேராலிசிஸ். அதாவது பெரோட்டிட் சப்போஸ் நம்ம வந்து லோவர்ல ஐஏஎன்பி கொடுக்கும்போது சப்போஸ் நம்ம வந்து கேப்சூல் ஆஃப் பெரோட்டிட் கிளாண்ட்ல வந்து நம்ம எல்ஏ சொல்யூஷன் டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து பேரலிசிஸ் ஆகும். அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து மோட்டார் ஃபங்க்ஷன் ஃபேஷியல் வந்து லாஸ் ஆகும். அண்ட் யூனிலேட்ரல் பேரலிசிஸ் மாதிரி ஆகும். அண்ட் ப்ரொடெக்டிவ் ஐலிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்காம போயிடும். அதனால இந்த விங்கிங் பிளிங்கிங் அதை கண்ணு சிமிட்டுறது அதெல்லாம் வந்து பண்ண முடியாம இருக்கும் பேஷண்டால. இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தாக்கா வந்து ஒழுங்கான ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணலாம், இன்ஜெக்ஷன் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணலாம், இது ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து முதல்ல பேஷண்ட் கிட்ட பேசி அவங்க ரீஅஷூர் பண்ணிட்டு கான்டாக்ட் லென்சஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐ பேட்ச் ஏதாவது தேவைன்னா போட்டு விடணும். ஏன்னா ஐஸ் வந்து ரொம்ப நேரம் அவங்களால திறந்தே வச்சிருக்க க்ளோஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ஸ்ல. அண்ட் இது வந்து அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு எதர் ரிகவரி ஆன பிறகு நம்ம இது பண்ணலாம், இல்லாட்டி வந்து உடனே கூட பண்ணலாம் ப்ரொவைடட் பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா. அதுக்கடுத்து ஆக்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஆக்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தாக்கா வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவ்லா ரேர் தான். இது வந்து ரொம்ப எந்த கண்டிஷன்ஸ் நடக்கும்னு பார்த்தா வந்து மேக்ஸிலரி இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து இருக்கும். அது வந்து இது வந்து ரேரான கேசஸ்ல தான் நடக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து மயோஃபேஷியல் ஸ்பேசஸ் மூலியமா மயோஃபேஷியல் ஸ்பேசஸ் இல்லை போனி ஓப்பனிங்ஸ் மூலியமா வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து அனஸ்தட்டிக் சொல்யூஷன் வந்து டிஃப்யூஸ் ஆகி போயிட்டு ஆக்குலர் காம்ப்ளிகேஷன்ஸை வந்து காஸ் பண்ணும். இல்லாட்டி வந்து என்ன இது வந்து எப்படி இது பண்றது அப்படின்னு பார்த்தாக்கா வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்ட்ராபிஸ்மஸும் டிப்ளோபியா தான் இது இருக்கும். அது வந்து ஒரு 6 hours வந்து நம்மளுக்கு இதுவாயிடும். சப்போஸ் ரொம்ப சிவியர் கேசஸ்ல இது பண்ணாக்கா அது வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் இருக்கு. அண்ட் ஒரு ஆஃப்தாலோட ஒப்பீனியனை கண்டிப்பா வந்து கேட்கணும். அண்ட் நம்ம வந்து பேஷண்ட் ரீஅஷூரன்ஸ் கேட்கணும். லைக் அஃபெக்டட் ஐல என்ன இதுவா இருக்கு, என்ன இது பண்றது, விஷன் வந்து எப்படி ரெஸ்டோர் பண்றது அவங்க கேட்கணும். இது வந்து மோஸ்ட்லி இந்த ஆக்குலர் காம்ப்ளிகேஷன் வந்து எதனால வருது அப்படின்னாக்கா வந்து நம்ம ஃபேஷியல் நர்வ் பேரலிசிஸ்னால வரதுக்கு சான்ஸ் இருக்கு இன் மேண்டபிள் இன்ஜெக்ஷன் டெக்னிக். மேக்ஸிலால வந்து இந்த அனஸ்தட்டிக் ட்ரக் வந்து டிஃப்யூஸ் ஆகுறதுனால மயோஃபேஷியல் ஸ்பேஸ்ல டிஃப்யூஸ் ஆகுறதுனால வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இட் இஸ் வெரி வெரி ரேர். அப்புறம் ட்ரிஸ்மஸ் அப்படின்னா வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஜா மூவ்மெண்ட் அப்படின்றது. அதாவது நம்ம வந்து லோவர்ல மேண்டபிளர் பிளாக் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா மசிலோ இல்லை பிளட் வெசலோ எங்கேயாவது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஸ்வெல்லிங். அந்த ஸ்வெல்லிங்னால வந்து அந்த இது வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து இன்ஃப்ராடெம்போரல் ஃபோர்ஸா அண்ட் மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிக்ஷன்ல போய் அஃபெக்ட் ஆகுற போய் இருக்கிறதுனால பேஷண்ட்னால எதர் வாயை திறக்க முடியாது, இல்லை வாயை க்ளோஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒன்று ட்ராமா, இன்னொரு காஸ் வந்து பார்த்தாக்கா லோக்கல் அனஸ்தெடிக் சொல்யூஷன், அப்புறம் வந்து ஹெமரேஜ், அதுக்கப்புறமா வந்து நீடில் இன்சர்ஷன்
ரிப்பீட்டடா ஒழுங்கான சைட் கிடைக்காத வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடா இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் இதுவாகும். அதனால வந்து ஸ்பாசம் அதெல்லாம் இதுவாகும். அதனால வந்து ஃபைப்ரோசிஸ் ஸ்கார் கூட ஃபார்ம் ஆகும். இதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்றதுன்னு பார்த்தா ஒழுங்கான டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், ஷார்ப் டிஸ்போசபிள் நீடில் யூஸ் பண்ணணும், ஏசெப்டிக் டெக்னிக் இது பண்ணணும், ரிப்பீட்டட் இன்ஜெக்ஷன்ஸ் மல்டிபிள் இன்சர்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரீஜனல் பிளாக் யூஸ் பண்ணலாம் லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் பதிலாக, அண்ட் மினிமம் வால்யூம் தான் யூஸ் பண்ணணும் அனஸ்தெடிக் சொல்யூஷன். இது வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்த்தாக்கா வந்து ஹீட் தெரப்பி, வார்ம் சலைன் ட்ரிப்ஸ், அனால்ஜெசிக்ஸ், தேவைப்பட்டா மசில் ரிலாக்சன்ஸ். ஸோ மசில் ரிலாக்ஸன் என்ன கொடுக்கலான்னு பார்த்தாக்கா வந்து டயசிபம் கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து பெயின் கண்ட்ரோலுக்கு வந்து ஆஸ்பிரின், இபுப்ரோஃபன் ஆர் பாராசிட்டமால் ஆர் அசிக்ளோஃபெனாக், டைக்ளோஃபெனாக் எதுவும் கொடுக்கும். அண்ட் பேஷண்ட் வந்து இந்த ட்ரிஸ்மஸ் இருக்கிறதுனால பிசியோதெரப்பி வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணாதான் அவங்களால வந்து ஒரு 1 week or 2 weeks வந்து they can try to open their mouth. சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி இது வந்து மோஸ்ட்லி வந்து செல்ஃப் இன்ஃபெக்டட். ஏன்னு பார்த்தாக்கா வந்து அனஸ்தடைஸ் ஆயிருக்கிறதுனால இந்த யங் சில்ட்ரன் அண்ட் மென்டலி காம்ப்ரமைஸ்டு சில்ட்ரன் பேஷண்ட்ஸோ இல்லை அடல்ட்ஸோ சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா ஏன் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மட்டுன்னு கடிச்சிருவாங்க. ஸோ அந்த கடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி வருது. ஸோ இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தாக்கா வந்து ஒரு லிப்ல இல்லை டங் பைட்டிங்ல வந்து அந்த மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு கொஞ்சமா முதல்ல லோக்கல் அனஸ்தெடிக் சொல்யூஷன் கொடுக்கும். சப்போஸ் இன்னமும் இருந்துச்சு, ஐ மீன் ரொம்ப நேரம் இருக்க போகுது அப்படின்னா வந்து அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணும் போது இந்த ஒரு கார்டு மாதிரி லிப் கார்டோ இல்லை டங் கார்டோ ஏதோ கொடுத்து அனுப்பினா பெட்டரா இருக்கும். ஸோ சப்போஸ் அதை அவங்க யூஸ் பண்ண முடியல, பேஷண்ட் யூஸ் பண்ணல, டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா வந்து அனால்ஜெசிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் கொடுத்து அந்த சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியை மேனேஜ் பண்ணணும். ஹெமட்டோமா வந்து எதனாலன்னு பார்த்தாக்கா வந்து எக்ஸ்ட்ரா ஆஸ்குலர் ஸ்பேஸ்ல இருக்கிற பிளட் வந்து இன்ட்ரா ஆஸ்குலருக்கு போறதுனால, எல்ஏ போறதுனால. இது வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பார்த்தாக்கா நம்ம நார்மல் அனாட்டமி தெரிஞ்சிருந்தாலே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சில கேசஸ்ல வந்து ஷார்ட் நீடில் யூஸ் பண்ணா ஹெமட்டோமா ப்ரிவென்ட் பண்ணலாம், லைக் இன் போஸ்டீரியர் சுப்பீரியர் ஆல்வியார் நர்வ் பிளாக். இந்த ஹெமட்டோமா வந்து மோஸ்ட்லி வந்து என்ன காஸ் பண்ணுன்னு பார்த்தா ட்ரிஸ்மஸும் பெயினும் காஸ் பண்ணும். ஸோ இதை வந்து எவ்வளோ நாள்ல ரிசால்வ் ஆகும் பார்த்தாக்கா வந்து 7 to 21 daysல வந்து ரிசால்வ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து எப்படி இதை ஹெமட்டோமா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இமீடியட்டா ஹெமட்டோமா பார்த்த உடனே நல்ல ஒரு டைரக்ட் ப்ரெஷர், ஒரு நல்ல ஒரு ஐஸ் கியூப்ஸ் வந்து ஒரு இதுல கிளாக்ல ராப் பண்ணி நல்லா சொல்லணும். அண்ட் அதே மாதிரி பேஷண்ட் கிட்ட வந்து சொல்லணும், சோர்னஸ் இருக்கும், உங்களுக்கு ட்ரிஸ்மஸ் இருக்கும், உங்களால வந்து வாய் சரியா திறக்க முடியாது, ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல அனால்ஜெசிக், ஹீட் தெரப்பி அதெல்லாம் வந்து சொல்லணும். சொல்லி நம்ம பேஷண்ட் வந்து இது பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். ஐஸ் வந்து ராப் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா அது வந்து ஒரு நல்ல அனால்ஜெசிக்ஸ் பிளஸ் அது வந்து ஒரு நல்ல வாசல் கன்ஸ்ட்ரக்டர். அதனால ஹெமட்டோமாவோட சைஸ் வந்து மினிமைஸ் ஆகிறதுக்கு இந்த இனிஷியல் ஃபேஸ்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஹீட் வந்து எதுக்கு மறுநாள் கொடுக்குறோம்னு பார்த்தாக்கா வந்து வாசோடைலேட்டிங் ப்ராப்பர்ட்டினால அங்க கிளாட்டா இருக்கிற அந்த பிளட் கிளாட் வந்து டைலேட் ஆகிறதுக்காக ஹீட் வந்து நெக்ஸ்ட் டேல இருந்தா கொடுக்கணும். ஹீட் ஷுட் நாட் பி கிவன் ஆன் த டே ஆஃப் சர்ஜரி. அதுக்கப்புறம் பெயின் ஆன் இன்ஜெக்ஷன் வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து ஃபாஸ்டா கேர்லெஸ்ஸா இன்ஜெக்ஷன் பண்றது, இல்ல மல்டிபிள் இன்ஜெக்ஷன்ஸ் பண்றது, நீடலோட டிப் வந்து ஷார்ப்னஸ் போயிடுறது அண்ட் ரேப்பிடா டெபாசிட் பண்றதுனாலதான் பெயின்ஸ் வருது. அண்ட் நீடில் வந்து சம்டைம்ஸ் பார்ப்லாம் கூட இருக்கலாம், அதனாலயும் பெயின் வரும். இதனால வந்து என்னன்னா வந்து நம்ம பெயின் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தாக்கா பேஷண்டோட ஆங்ஸைட்டி லெவல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால அவங்க வந்து சடனா மூவ் பண்றது, ரிசல்டிங் இன் ட்ராமாட்டிக் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி ஆர் நீடல் ஸ்டிக் இன்ஜுரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு பார்த்தாக்கா வந்து ஷார்ப் நீடல்ஸ் யூஸ் பண்ணணும், டாபிக்கல் அனஸ்தெடிக் வந்து இன்ஜெக்ஷன் நீடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், ஸ்டெரைலா இருக்கணும் இன்ஜெக்ஷன்ஸ், அண்ட்
ரூம் டெம்பரேச்சர்ல வந்து இருக்கா சொல்யூஷன் பார்த்துக்கணும். பஃபரிங் கரெக்டா இருக்கா எல்ஏ சொல்யூஷன் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அண்ட் பேர்னிங் ஆன் இன்ஜெக்ஷன் வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா காஸ் பார்த்தாக்கா வந்து பிஹெச் வந்து இல்லை சரியா இல்லை பஃபரிங் இல்லை அப்படின்னா தான் பேர்னிங் ஆன் இன்ஜெக்ஷன் வரும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது, கரெக்டாக பஃபர் பண்ணிட்டு பொறுமையாக கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்கு. 1 ml 1 minute நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா பேஷண்ட் வந்து பெயின் வந்து கம்மியாக இருக்கும். பேர்னிங் சென்சேஷன் பெயின். இன்ஃபெக்ஷன் வந்து இது வந்து ரேர், ஏன்னா வந்து நம்ம இப்போ நவடேஸ் வந்து ஸ்டெரைல் நீடல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப இது பார்த்தாக்கா வந்து பிடிஎல் இன்ஜெக்ஷனில் அந்த மாதிரி கேசஸில் வந்து பாக்டீரியா வந்து அட்ஜசன்ட் ஹெல்தி டிஷ்யூஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இதுவாக இருக்கு. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுனா வந்து ஸ்டெரைல் டிஸ்போசபிள் நீடில்ஸ், ப்ராப்பர் கேர் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து ஒழுங்கா இது பண்ணலனாக்கா வந்து ட்ரிஸ்மஸ் வந்து ரிசல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. எடிமா வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து ஸ்வெல்லிங் ஆஃப் டிஷ்யூஸ்னால வரும். ஸ்வெல்லிங்கு எதனாலன்னு பார்த்தா நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ஒரு ட்ராமா காஸ் ஆகுது, அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்வெல்லிங் எடிமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அந்த எல்ஏ சொல்யூஷன் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லாட்டி அலர்ஜி கண்டிஷன்ஸ் அப்படின்னா. ஸோ இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, ஒழுங்காக அந்த எல்ஏ ஆகாம தெரியுமோ ஒழுங்காக கேர் எடுத்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஏட்ரமேட்டிக் இன்ஜெக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும். அண்ட் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை கம்ப்ளீட்டாக மெடிக்கலாக எவால்வேட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து எடிமா வந்து அதுவாகவே ரிசால்வ் ஆகிடும் 7 to 21 days. சப்போஸ் ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் அதெல்லாம் வந்து காமன் இன் எடிமா. அது வந்து கொஞ்ச நாளில் வந்து ஹெமட்டோமா எப்படி நம்ம இதுவாக ட்ரீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் எடிமாவும் ட்ரீட் பண்ண போகிறோம். அண்ட் ஆனால் அலர்ஜி இன்டியூஸ்ட் எடிமா வந்து ரொம்ப ரொம்ப லைஃப் த்ரெட்னிங். அதுக்கு நம்ம வந்து ஏபிசியோ இல்லை சிஏபியோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அலாங் வித் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸ்லஃபிங் ஆஃப் டிஷ்யூஸ் என்ன ரீசன் பார்த்துக்க வந்து எபித்தீலியல் லைன் நம்ம ஒரு பிகாஸ் வந்து எபித்தீலியல் தான் லைன் ஆகிடும், அது வந்து டீஸ்பாமேட் ஆகிடும். அந்த கேசஸ்ல தான் வந்து இந்த ஸ்லஃபிங் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். இது வந்து என்ன ஒன்று இதுவா இல்லாட்டி ஆப்சஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வந்து டாபிக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து ஒழுங்காக இது பண்ணணும். அண்ட் டாக்ஸிசிட்டியை வந்து கம்மி பண்ணாலே இந்த இது நடக்காது. மேனேஜ்மெண்ட் வந்து அனால்ஜெசிக்ஸ் பெயினுக்கு அண்ட் அந்த இரிட்டேஷன் ஏரியா வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஓரா பேஸ் ஆயின்மெண்ட்டோ ஒரு டிரான்ஸ்டர் ஆயின்மெண்ட்டோ கொடுக்கலாம். மினிமைஸ் தான் இருக்கு. இது வந்து அதுவாகவே வந்து ரிசால்வ் ஆகிடும். அண்ட் போஸ்ட் அனஸ்தெட்டிக் இன்ட்ராஓரல் லீஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து 2 days ஆஃப்டர் இன்ஜெக்ஷன் தான் வந்து நடக்கும். எப்படின்னாக்கா வந்து அல்சரேஷன்ஸ் இருக்கும். என்ன ரீசன் பார்த்தாக்கா வந்து பேஷண்ட்க்கு ஆல்ரெடி வந்து ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆர் ஆஃப்டர் ஸ்டொமடைட்டிஸ் இருக்கும். ஒரு பேஷண்ட்டே வந்து கடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், அந்த இது தெரியாம அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் தெரியாம இருக்கும். ஸோ அதனால இது வந்து எப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் த சிம்டம்ஸ் வாட் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்.